إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவனுடைய இல்லத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் அவனை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்துவிடக் கூடாது என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் மார்க்கமாக எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவற்றை முடிந்தளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எங்களை எச்சரிக்கை செய்தார்களோ தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சுருக்கமாக இதுதான் நாம் வாழ வேண்டிய ஒரு அடிப்படையாக இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் கூறுகிறான், இவர்கள் பாவங்கள் செய்து பாவங்களை சம்பாதித்து இவர்களை பாவங்கள் சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாதிகள், என்றென்றும் அவர்கள் நரகத்தில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஹுத்பா உரையிலே இந்த குறுகிய நேரத்துக்குள் அல்லாஹ்வின் நீதிமன்றம் என்ற தலைப்பில் அல் குர்ஆனிலிருந்தும் அஸ்ஸுன்னாவிலிருந்தும் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் சம்பந்தமாக நான் மேலே ஓதி காண்பித்த அந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கில் வாழ்க்கை மற்றும் மரணம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் சம்பந்தமாக கூறக்கூடிய நேரத்தில், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அமட்களால் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி வாழ்க்கை மற்றும் மரணம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு தவணை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது முடிந்ததும் நாங்கள் எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராகி அதற்கான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தஆலா 20, 30, 40, 50 என்று சொல்லி ஒரு சில தவணைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அது யாருக்கு எப்படி அமையும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ
என்ற ஒரு நாள் நாம் எதிர்பார்க்காத ஒரு நொடியிலே நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களை வந்தடையத்தான் போகின்றது. இதை நாங்கள் அனைவரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அஃப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸ வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க திரும்ப எங்கள்கிட்ட வரமாட்டீங்கன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றோம், மரணம் வருது, மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அடக்கி விடுவார்கள், அதனோடு நாங்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நிச்சயமாக நாங்கள் திரும்ப அல்லாஹ் தஆலாவிடம் போக வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த செய்தியை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வந்தவர்களை போன்று நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய வீடு வாசலை நாங்கள் உருவாக்குவது தொடர்பாக பார்த்தாலும் இன்னும் உள்ள விடயங்களை பார்த்தாலும் நிரந்தரமாக நாங்கள் வாழ வந்தவர்களை போல இருக்கிறோம். இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது. இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டும் அல்லது ஒருவருக்கு எதிராக ஒருவர் போராடி கொண்டும் இந்த உலகத்திலே வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன நினைக்கின்றார்கள்? ஒருவர் விட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஏன்? உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்களை போன்று எண்ணக்கூடிய காரணத்தால் தான் இவ்வாறு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வனுஃபிக பிஸ்ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மா ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் தஆலா யுக முடிவு நாள் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட இருக்கின்றது. முதலாவது சூர் ஊதப்பட இருக்கின்றது. அந்த முதலாவது சூர் ஊதப்பட்டதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். வானங்கள், பூமி அனைத்துமே, மலைகள் அனைத்துமே சுக்குநூறாக்கப்படும், அனைத்தும் பஞ்சை போன்று பறக்கும், கடல்கள் எல்லாம் எரிக்கப்படும், வானங்கள் எல்லாம் பிளக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அல் குர்ஆனில் ஹதீஸிலும் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் வந்தது என்று சொன்னால் அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னர் இன்னொரு வாழ்க்கை எங்களுக்கு துவங்க இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படையான அந்த 6 விடயங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை சம்பந்தப்பட்ட நம்பிக்கை 5ஆவதாக சொன்னார்கள். மறுமையை நம்பாதவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. நாங்கள் அனைவரும் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி மறு உலக வாழ்க்கை என்று நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் நாஸ்திகர்களை தவிர பெரும்பாலானவர்கள் மறு உலக வாழ்க்கை என்பதை, மறு வாழ்க்கை என்பதை அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? மறு வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கின்றது, மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் நல்லவர்களாக நாங்கள் வாழ்ந்தால் அதற்கு பின்னர் அடுத்த இன்னொரு ஜென்மம் எங்களுக்கு இருக்கின்றது. இப்படி ஒரு 7 ஜென்மம் எங்களுக்கு இருக்குது. இதுல நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் சிறந்தவர்களாக நாங்கள் திரும்ப மனிதர்களாக பிறந்து வாழலாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் முதல் ஜென்மத்தை நான் தவறாக பயன்படுத்திட்டால் அடுத்த ஜென்ம வாழ்க்கை என்பது நான் மிருகமாகவோ ஒரு பறவையாகவோ பிறந்து விடுவேன். அதற்கு பின்னர் மிருகமாக பறவையாக வந்து நான் அதிலே நலவு செய்தால் திரும்ப நான் மனிதராக பிறக்கலாம். இப்படி என்று சொல்லி மாற்று மதத்தினர் நம்பிக்கை கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இது மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை அல்ல. அவன் எப்படி வாழ்கிறான்? இந்த முதல் ஜென்மத்தில் நான் தப்பு செஞ்சிட்டேன் என்று சொன்னா அடுத்த ஒரு சான்ஸ் எனக்கு இருக்குது, அதுல வந்து நான் நல்லா வாழ்ந்துட்டா அதுக்கு பிறகு நான் நல்லவனாக வாழலாம். இப்படி என்று அவன் தப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கையை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது அவ்வாறு கிடையாது. மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு மறுமை நம்பிக்கை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. நாங்கள் நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ, யார் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ, யார் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் உறவினர்கள், அதாவது அயலவர்களோடு நல்ல முறையில் நடக்கட்டும், அதே விருந்தினரை உபசாரம் செய்யட்டும். இப்படி பல செய்திகளை நாங்கள் மறுமை நம்பிக்கையோடு நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஏன் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கின்றதோ,
மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் நினைத்த போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் இதற்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ஒரு நீதிமன்றம் இருக்கின்றது, அதிலே நான் நிறுத்தாட்டப்படுவேன், அவன் என்னிடம் விசாரணை செய்வான், நான் குற்றவாளியாக ஆகினேன் என்று சொன்னால் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை அவன் பயப்படக்கூடியவனாக இருப்பான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை பற்றிய நம்பிக்கைக்கும் ஏனைய மதங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அந்த சூர் ஊதப்படும். அப்பொழுது அதற்கு இடைப்பட்ட காலமாக ஹதீசுகளிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 40 இடைவெளி என்று சொல்லி வருகின்றது. 40 இடைவெளி என்று சொன்னால் அது 40 மாதமா 40 நாளா அல்லது 40 வருடங்களா என்று சொல்லி அதில் தெளிவாக சொல்லப்படலை. 40 இடைவெளியில அடுத்த சூர் என்பது ஊதப்படும். அதற்கு பின்னர் கபர்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் எழுந்து வருவார்கள். அது சம்பந்தப்பட்ட பல செய்திகள் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் அங்கே இருந்து எழுந்து வருவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்களை இந்த தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டியவர்கள் யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது அங்கே சொல்லப்படும், இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த நாள், நபிமார்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்த அந்த நாள் என்று சொல்லி அவர்களுக்கு மலக்குமார்கள் அங்கே சொல்வார்கள். யௌமஹும் பாரிசூன் லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. அவர்கள் அந்த நாளில் வெளிப்பட்டு அந்த கபூர்களில் இருந்து எழுந்து வந்து அவர்கள் அங்கே முன் நிற்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் செய்த ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் மறைந்து விடாது. எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலாவுக்கு அங்கே அப்பட்டமாக விளங்கக்கூடிய விதத்தில் அவன் அதை வைத்திருப்பான். லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் தஆலா அந்த நாளில் கேட்பான், அதாவது இன்றைய தினம் எவருடைய ஆட்சி நடக்கின்றது, இன்றைய நாள் ஆட்சியாளர் யார்? லில்லாஹில் வாஹிதில் கஹார். அவர்கள் சொல்வார்கள், அடக்கியாலும் ஒருவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு ஆட்சிகள் உரியது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஃபல் யௌம லா துظلم نفس شيئا ولا يجزون الا ما كنتم تعملون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நாளில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார். ஒருவர் சிறிய ஒரு நன்மையை செய்தாலும் அது அங்கே கொண்டு வரப்படும். யாருக்கும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. அவர்கள் செய்த நன்மைகள் அங்கே கொண்டு வரப்படும். அதே மாதிரி அவர்கள் செய்த அந்த பாவங்கள் அங்கே இருக்கும். யாருக்கும் அவைகளில் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை நாளில் அல்லாஹ் தஆலா அந்த விசாரணையை எங்கே வைப்பான் என்று சொன்னால், ஒரு புதிய ஒரு பூமியை அவன் உருவாக்குவான், புதிய வேறொரு வானத்தை அவன் அங்கே ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுத்தமான மாவினால செஞ்ச அந்த ரொட்டியை போன்று வெண்மையான சமதளத்திலே மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அங்கே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வேறு பூமி அதே மாதிரி வேறு வானங்களை அல்லாஹ் தஆலா அங்கே மாற்றுவான் என்ற செய்தியை அல் குர்ஆனிலே நாங்கள் 14வது அத்தியாயம் 48வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் ஒன்று கூட்டுவான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதியாக இந்த உலகத்திலே யார் பிறக்க இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூட்டப்படுவார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய விசாரணை நாளாக அந்த நாள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, மக்கள் அந்த நாளில் பதட்டத்தோடு இது என்ன நாள் என்ற குழப்ப நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அந்த நாளில் சூரியன் தலை உச்சியில் கொண்டு வைக்கப்படும். கேள்வி கணக்குக்கான அந்த நேரம் அது வரைக்கும் அங்கே வராது. மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகளில் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். மறுமையிலே ஒரு நாள் என்பது உலகத்தினுடைய 1000 வருடங்களுக்கு ஒப்பானது. கிட்டத்தட்ட விசாரணை காலம் என்பது காபிர்களுக்கு 50,000 வருடமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். விசாரணை நாள் என்பது 50,000 வருடமாக சொல்கிறான். இதை மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி கொடுப்பான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லா நபிமார்களிடமும் மக்கள் ஓடி திரிவார்கள். எப்படியாச்சும் விசாரணையை துவங்க சொல்லுமாறு அவர்கள் கோரிக்கை முன்வைப்பார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் சுஜூதிலே விழுந்து அவர்கள் விசாரணை ஆரம்பிக்குமாறு பிரார்த்தனை செய்வார்கள். அதற்கு பின்னர் விசாரணை ஆரம்பிக்கப்படும். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அந்த நாளில் மனிதர்கள் அனைவருமே உலகத்தாருடைய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு முன்னர் அவன் விசாரணைகளுக்காக வேண்டி அவர் எழுந்து நிற்பார்கள். قال لا تختصموا لدي وقد قدمت اليكم بالوعيد. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அந்த நாள் சம்பந்தமாக அவர்கள் தங்களுக்குள்ள அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பார்கள்.
அப்பொழுது இந்த நாள் தான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட நாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அனைவருக்கும் அங்கே நீங்கள் எதையும் பேசாதீர்கள் என்று அந்த கட்டளை போடப்படுகின்றது. அந்த நேரத்திலே ரஹ்மானுக்கு அவர்கள் பயந்தவர்களாக சப்தங்களை அப்படியே இல்லாமலாக்கி கொண்டு மௌனிகளாக இருப்பார்கள். எந்த சத்தத்தை தவிர என்று சொன்னால் அந்த நாள்ல மக்கள் சப்தம் போடாமல் இருப்பதற்காக வேண்டிய ஒரு அசைவு அசைவார்களே, அந்த சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இருக்காது. அதாவது அமைதியாக இருப்பதற்காக வேண்டி அசையக்கூடிய அந்த அசைவை தவிர வேறு சத்தம் இருக்காது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு விசாரிக்கப்படுகின்ற அந்த அல்லாஹ்வுக்கும் விசாரிக்கப்படக்கூடிய அந்த நபருக்கும் மத்தியில எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது. அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா யாரையும் அங்கே இன்னொரு பேச்சாளரை, உலகத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்படுவதாக இருந்தால் அங்கே ஒரு லோயர் இருப்பார் அல்லது மொழி அறிந்த ஒருத்தர் இருப்பார். அல்லாஹ் தஆலா நேரடியாக அவர்களோடு பேசுவான், அவருடைய மொழியிலே அல்லாஹ் தஆலா பேசுவான் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அங்கே முதல் விசாரிக்கப்படக்கூடிய நபருக்கும் இறுதியாக விசாரிக்கப்படக்கூடிய நபருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. உலகத்தில் ஒரு விசாரணை நடக்குது என்று சொன்னால், ஒரு 100 பேர் விசாரிக்கப்பட இருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் விசாரிக்கப்படக்கூடியவர் கடுமையாக விசாரிக்கப்படுவார். ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் என்று போகக்குள்ள விசாரிக்கக்கூடிய ஆட்களே டயர்டாகிவிட்டு இறுதியில விசாரிக்கப்படக்கூடியவருக்கு விசாரணைகள் இல்லை என்ற அளவுக்கு பெய்திரும். அன்பார்ந்தவர்கள், அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் முதல் நபர் எப்படி விசாரிக்கப்பட்டாரோ அதே மாதிரி அதே அமைப்புல தான் இறுதியான அந்த பல கோடி பேரில் இருக்கக்கூடியவரும் அப்படித்தான் விசாரிக்கப்படுவார். அதே மாதிரி முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர் விசாரணையை எவ்வாறு பார்ப்பாரோ எவ்வாறு கேட்பாரோ அதே மாதிரி தான் இறுதியாக இருக்கக்கூடியவரும் பார்ப்பார், இறுதியாக இருக்கக்கூடியவரும் அதை கேட்பார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இதுல யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். வலா யுظلمون ஃபதீலா, அணுவளவும் யாருக்கும் அங்கே அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அந்த நாள் எப்படியாப்பட்ட நாளாக இருக்கும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை விட்டு விரண்டோடக்கூடிய நாளாக இருக்கும். அந்த நாள்ல மனிதன் தன் சகோதரனை விட்டு ஓடக்கூடியவனாக இருப்பான், தனது பெற்றோரை விட்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். பிள்ளைகள் பெற்றோரை விட்டு ஓடக்கூடிய நாள், அதே மாதிரி பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் ஓடக்கூடிய நாள், இப்படி ஒவ்வொருத்தரும் விரண்டோடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதலை தவிர ஒரு ஆறுதல் எங்கே கிடையாத ஒரு நாளாக இருக்கும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்லத்தர் தேவை. அந்த நாள் அப்படியான ஒரு நாள் கிடையாது. அனைவரையும் விட்டு விரண்டோடக்கூடிய நாள். அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதலை தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம இதின் துஅரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளில் நீங்கள் உங்கள் இறைவன் முன் கொண்டு வரப்படக்கூடிய அந்த நேரத்திலே மறைவான எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது. அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு வருவான். அதே மாதிரி வவுதிஅல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவருடைய அந்த தினசரி குறிப்புகள் அவர்களுக்கு முன் வைக்கப்பட்டால் குற்றவாளியாகி அவர்கள் அனைவரும் அதில் இருப்பதை கண்டு பயந்து விடுவார்கள். வயகூலூன யா வைலனா மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா இதில் விட்டு வைக்கல, சிறியது பெரியது எல்லாத்தையும் அவன் பதிவு செய்திருக்கிறானே என்ற செய்தி அவர்கள் கூறுவார்கள். எங்களுக்கு தெரியுமா, யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எங்களுக்கு தெரியும் வானவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், நாங்கள் நன்மையும் இல்லை பாவம் இல்லை என்று நினைச்சு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைத்தையும் எதையும் விட்டு வைக்காமல் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். அனைத்தும் எங்களுடைய களத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு புத்தக வடிவிலே அது இருக்கும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அதை விரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக எங்களுடைய கையில் தருவான் என்ற செய்தியை அல் குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே ஒத்த ஒரு செய்தியாக அந்த ஏட்டில் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். வலா யظلمு ரப்புக அஹதா, அல்லாஹ் தஆலா யாருக்கும் அந்த நாள்ல அநியாயம் இழைக்க மாட்டான். அதே மாதிரி உலகத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கும். இப்படியான பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் நினைக்கலாம், இது உலகத்தில் விசாரிக்கப்பட்டுட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டுட்டு நாங்கள் அந்த வழக்கில் வெத்திட்டோம். அன்பார்ந்தவர்களே, இவைகளும் அங்கே விசாரணைக்கு கொண்டு வரப்படும். அதில் சிலர் சொல்வார்கள், எனக்கு அங்கே என்ன பக்கம்தான் நியாயம் இருக்குது, ஆனால் தவறான முறையில் அந்த தீர்ப்பு வந்துட்டு, இப்படி எல்லாம் பேசுவார்கள். இப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் திரும்ப அது விசாரணைக்கு கொண்டு வந்து வைக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇன் துபுது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் வ துஃபூ யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ்,
உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அல்லது மறைத்து கொண்டாலும் அவற்றை பற்றியும் அங்கே கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தௌபா செஞ்சு மீண்டவைகள் இருக்கும். நாங்கள் சில பாவங்களை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிருப்போம். அப்படியாப்பட்ட பாவங்களும் அங்கே விசாரிக்கப்படும். அங்கதான் எங்களுக்கு விளங்கும் இது மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படலையான்றது அங்கதான் விளங்க போகுது. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ் தாலா அங்கே உருவாக்கி இருந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இதை விட்டு அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள். மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் தாலா சொல்கிறான், மறுமையில் கேட்கப்படக்கூடிய அந்த கொடிய கேள்விகளை பற்றி எந்த நேரமும் அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள். மூமின்களுடைய பண்பு என்ன? மறுமையில் இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா விசாரிப்பானே என்று சொல்லி எந்த நேரத்திலும் அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க உங்களுடைய நெருங்கிய ஆட்களுக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க என்று வசனம் இறங்கியது. அப்ப அவங்க சஃபா மலையில ஏறி எல்லா குலத்தினரையும் அழைத்தார்கள். எல்லாரையும் அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். குறிப்பாக தனது மகளை பார்த்து சொன்னார்கள், பாத்திமாவே, என்னால் நாளை மறுமையில் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க நபியின மகள் என்றதால் உங்களால் தப்பேலாது. நான் நபி என்றதால் உங்களை எனக்கு காப்பாற்ற இயலாது. உங்களுடைய இறையச்சம், உங்களுடைய நல்ல அமல்கள் தான் உங்களை காப்பாற்றும் என்ற செய்தியை நபி அவர்கள் தனது மகளுக்கு சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, யாரும் தப்ப முடியாது. அனைவரையும் அல்லாஹ் தஆலா அணு அணுவாக விசாரிக்க இருக்கிறான். மூமின்களுடைய பண்புகள் ஒன்று என்ன? நான் விசாரிக்கப்பட இருக்கக்கூடியவன், எனது நிலை எனக்கு தெரியாது. எனவே அதை நினைத்து நினைத்து பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்லதி அத்மஉ ஐ யக்ஃபிர லி ஹத்தியதி யௌமத்தீன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூலி கொடுக்கும் மறுமை நாளில் என் குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், அந்த நாள் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம துபஅஸ் இபாதக், ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய நேரத்திலேயும் அதே மாதிரி தொழுகைக்கு பின்னரும் ரப்பிகினி அஸாபக யௌம துபஅஸ் இபாதக் என்று சொல்லி, அதாவது அவர்கள் மறுமையுடைய விசாரணையை, அந்த பயங்கரத்தை, அதாபை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம்? மறுமையை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு எந்த அளவு இருக்குது? அதே மாதிரி குடும்பங்களில் நாங்கள் எதை பேசுகிறோம்? நபி அவங்க குடும்பத்தை அழைத்து இதை பேசியிருக்கிறாங்க என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களில் நாங்கள் மறுமையை பற்றி பேசுகிறோமா, விசாரணை நாளை பற்றி பேசுகிறோமான்னு கேட்டால் இவைகளை பற்றி நாங்கள் பேசுவது மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் இவற்றை பேசியிருக்கின்றார்கள். நபிமார்களே இவற்றை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் அதாவது விசாரிக்கப்பட இருக்கக்கூடியவர்கள். நபிமார்கள் யார்? சுவனம் வாக்களிக்கப்பட்டவர்கள். சஹாபாக்கள் சுவனம் வாக்களிக்கப்பட்டவர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அவருடைய பெயர்களை எல்லாம் பாடமாக்கி இருக்கிறோம். இவர்களே மறுமையை பற்றி, இந்த விசாரணையை பற்றி பயந்தார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நிலை எங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்ன தீர்ப்பு வரும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு கேஸ்ல நான் மாட்டிட்டேன், இன்றைக்கு கோர்ட் தீர்ப்பு இருக்குது என்று சொல்லி வந்தா எப்படி பயந்து கொண்டிருப்போம். இந்த ஜும்மால் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி ஒன்று இருந்தா, யாருக்காச்சும் அப்படி ஒரு நிலை இருந்தா எப்படி பதட்டம் இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் பயப்படாமல் அந்த விசாரணை நாளை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் சரியான முறையில் நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கான காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்பது அது நீதமானதாக, அனைவருக்கும் சமமானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹூசிப உذிப. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் யாரை அல்லாஹ் தஆலா துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் தண்டனைக்கு ஆளாகுவான் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக பயந்தார்கள். பயந்துவிட்டு அதாவது சூரத்துல் இன்ஷிகாக்ல வர சில வசனங்களை ஓதி காண்பித்து, அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஷிகாக்ல இப்படி சொல்றானே, அதாவது அவங்களோட ஏடு வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டா அவங்க கேள்வி கணக்கு வந்து லேசா இருக்கும். அதே நேரம் அவங்க அந்த சந்தோஷத்தை தங்களோட குடும்பத்தில் வைத்து அதை ஏற்ற காட்டி சந்தோஷப்பட்டவர்களாக அவங்க அதை பேசுவார்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே. நீங்க சொல்றீங்களே யாரு விசாரிக்கப்பட்டோ அவர் வந்து தண்டிக்கப்படுவார் என்று சொல்றீங்களே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று கேட்ட நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது விசாரணை அல்ல. அதாவது அது விசாரணை அல்ல. சிலருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பான், அவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான். இதுதான் அதனுடைய விடயம். இது தவிர யாரெல்லாம் துருவி துருவி விசாரிக்கப்படுகின்றார்களோ
அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே செய்தியில சஹீஹ் புகாரியில பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே மாதிரி நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா திரை போட்டு விசாரிப்பான். அவர்கள் பயப்படுவார்கள். எல்லா பாவத்தையும் அவர்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்கள் எடுத்து காண்பிப்பான். இனி நான் முடிஞ்சு இனி நான் மாட்டிக்கொண்டேன், ஒன்றும் செய்யலான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எப்படி ஒன்று இந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சு மறைச்சேனோ அதே மாதிரி இங்கேயும் நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மறைச்சோன்னே சுவர்க்கத்துக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை சஹீஹ் புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் கேட்காமலே சில விஷயம் எங்களை நாடி வரும். என்ன, சிலருடைய மானங்கள் எங்கள்கிட்ட வரும். அவங்க ரகசியமாக ரூம்ல செஞ்ச விஷயமாக இருக்கலாம், வெளிநாடுகளுக்கு வைத்து செஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், மறைவில் செஞ்ச பல விஷயங்கள், பலருடைய மானம் சம்பந்தப்பட்டவைகள் எங்களை நாடி வரும். எங்களுக்கு அந்த நியூஸ் வரும், அது கேள்விப்படும். இதை யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மறைக்கின்றார்களோ இவர்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அல்லாஹ் தஆலா இவர்களுடைய குற்றங்களை மறைப்பான். நாளை மறுமை நாள் என்பது இந்த உலகத்தை போல அல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மறுமையை பற்றி சரியான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த உலகத்தில் வேண்டியது நடக்கட்டும், இந்த உலகத்தில் நான் நல்லா இருந்தா சரி, உலகத்தோட மான மறுமையில் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி உலகத்தை தான் நினைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மானம் போறதை ஏன் பயப்படுறோம்? என் மனைவி கண்டுடுவா, என் உம்மா அப்பாவுக்கு தெரிய வந்துடும், ஊர் மக்களுக்கு தெரிய வந்துடும், பிள்ளைகளுக்கு தெரிய வந்துடும், மஹல்லாக்கு தெரிய வந்துடும் என்று சொல்லி மான விஷயங்களை நாங்கள் பயப்படுறோம். நாளை மறுமை நாளில் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள், உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் இருப்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதர் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. இவங்கட முன்னுக்கு எங்கட மானம் போன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருடைய முன்னுக்கு எங்கட மானம் போனன்னு சொன்னா நாங்க செஞ்ச தவறெல்லாம் நாங்க ஒரு சாலிகான ஒரு மனித மாதிரி வாழ்ந்திருக்கும். ஆனா அடுத்த பக்கம் தான் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் எங்கட மானம் போடுவதுதான் மிகவும் கடுமையானது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நிலை யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இதற்கான ஒரு வாய்ப்பாக என்ன, எங்கள்கிட்ட பலருடைய செய்திகள் வரும், அவற்றை நாங்கள் பாதுகாத்து அவருடைய மான மரியாதையை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவான். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நினைக்காதவைகள் கூட நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அப்படியான விசாரணைகள் நடக்க இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பசியில வாராங்க, வெளிக்கு 3 நாள் சாப்பிடல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, 3 பேரும் வெளியே வராங்க, 3 பேரும் சாப்பிடல, பசி. ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க, அங்க ரொட்டியும் ஈச்சப்பழமும் சில கறியும் அங்க வைக்கப்படுது. அப்ப எடுத்து சந்தோஷமாக சாப்பிடுறாங்க. சாப்பிடக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட எடுக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உமரே, இதை பத்தியும் நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்று சொன்னார்கள். உடனடியாக அவர்கள் கையெடுத்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் போரிட்ட அந்த இரத்தம் வால்ல இன்னும் சொட்டு சொட்டாக வடிஞ்சு கொண்டிருக்குது, மேல உடுப்பு இல்லாம இருக்குது, வயிறெல்லாம் பசியில் ஒட்டி போய்த்து இருக்குது, இந்த நிலையில நாங்க சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடுமா விசாரிக்கப்படும் என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்க எவ்வளவு சொகுசாக வாழ்றோம், எவ்வளவு நியமத்துக்கள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எங்களை விசாரிக்க மாட்டானா? அவன் விசாரிச்சால், துருவி துருவி எங்களை விசாரிச்சால் எப்படி நாங்கள் அதில் தப்பலாம்? நபி அவங்க சொன்னாங்களே, அல்லாஹ் தஆலா துருவி துருவி ஒருவரை விசாரித்தால் அவன் தப்ப முடியாது, தண்டிக்கப்படுவான் என்று சொன்னார்களே. நாங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸை நம்புகிறோம், எந்த அளவுக்கு பயப்படுகிறோம். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சிலர் பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? மறுமையில பார்த்துக்கொள்வோம், மறுமையில பார்த்துக்கொள்வோம். நிறைய பேரை பார்க்கலும் பாதிக்கிறாங்க, மறுமையில பார்த்துக்கொள்வோம், உங்களுக்கு மறுமையில நான் பார்த்துக்கொள்வோம் உங்களை. இந்த வார்த்தையினுடைய கனவு எங்களுக்கு தெரியாது. இப்படி நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, என்னை நீ மறுமையில விசாரின்னு அல்லாஹ் விட்டுதான் சொல்றோம். அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீ என்ன மறுமையில விசாரி. இந்த உலகத்தில் எங்களுக்கு நியாயமாக விளங்கலாம். ஏன் உலகத்தில் தீர்ப்பு எப்படி இருக்குது? எவிடன்ஸ் இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. இதை வச்சு உலகத்தில் தீர்ப்பளிக்கப்படும். அந்த ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு எப்படி? மறைமானவற்றை எல்லாம் அறிந்தவன், உள்ளத்தில் இருக்கிறதையும் அறிந்தவன், வெளியில் இருக்கிறதையும் அறிந்தவன். இதை வச்சு தான் அவன் தீர்ப்பு சொல்ல போறான். எங்களுக்கு உலகத்தில் சரி என்றுபட்டது அவனுடைய தீர்ப்பில் அது பிழையா இருக்கும். இப்படியான ஒரு நிலை இதில் ஏற்பட்டால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? லேசா சர்வசாதாரணமாக சொல்றது, மறுமையில பார்த்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, யாரும் மறுமையில விசாரணை விரும்பக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 பேர் இந்த சமூகத்திலிருந்து கேள்வி கணக்கில்லாம சுவர்க்கம் போவார்கள் என்று சொன்னார்கள். குறி பார்க்காதவர்கள், பிழையான முறையில் ஓதி பார்க்காதவர்கள், காயங்களுக்கு சூடு காட்டாதவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த பட்டியலில் நாங்கள் வாரத்துக்கு நாங்கள் துவா செய்யணும். அதே மாதிரி நான் மேலே சொன்ன ஹதீஸ், ஒருத்தருடைய குறையை நாங்கள் மறைச்சா அல்லாஹ் தாலா திரை போட்டு எங்களை விசாரிப்பான், எங்களோட குறையை அவன் மறைப்பான். இது எல்லாருக்கும் இயலுமானது. இப்படி நபி அவர்கள் நாளை மறுமை விசாரணையிலிருந்து தப்புவதற்கான வழிகள் எவைகளை சொல்லியிருக்கின்றார்களோ அந்த செயல்களில் ஈடுபட்டு அவைகளை நடைமுறைப்படுத்தி அன்பார்ந்தவர்களே நாளை மறுமையில அவனுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக நாங்கள் ஆகிவிடாமல் இருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்குமாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நாளை மறுமையில வெற்றியை தந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.